நான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பகுதி கொலப்பள்ளி. இந்த கொலப்பள்ளி மக்களே இங்கே ஒரு இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாத ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நம்ம போய் உங்களுக்காக காட்ட போகிறேன். மலை மேலே உச்சியில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க வாங்க, பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கே பாருங்க, கோயில் தெரியுதா? கோயில் போகிற வழியில தான் வந்துட்டு இருக்கோம். நான் கொலப்பள்ளிக்காரன் தான், கொலப்பள்ளியிலே பிறந்து வளர்ந்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வந்ததில்லை. நான் இன்றைக்கி வரக்கூடியது வாக்கியம் கிடச்சிருக்கு. நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்க. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போய் பார்த்துட்டேன். அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது 40 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலோட பேர் வந்து வெள்ளிமலை முருகன் கோயில் அப்படிங்கிற பேர். இந்த கோயிலை இப்போ அங்குள்ள நிர்வாகிகள் கும்பாபிஷேகத்துக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சந்தனமலை கோயிலை போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான லொக்கேஷனு. ஒரு பழனி போனீங்கன்னா எவ்வளோ உயரத்துல கீழே ஊர்கள்லாம் எப்படி அழகா தெரியுதோ அதே மாதிரியான ஒரு லொக்கேஷன்ல சூப்பரா அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் இந்த வெள்ளிமலை. இந்த வெள்ளிமலை கோயிலுக்கு நீங்களும் வாங்க, முருகன் அருள் பெற்று செல்லுங்க. உங்களுக்கு முருகனை பிடிக்குமா, முருகனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா, அப்பெல்லாம் இந்த ஒரு கோயில் உங்களுடைய உதவியும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எதிர்பார்க்குறாங்க. கீழே அவங்களுடைய ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.